Good morning students. Today we discuss about the compound microscope. Compound microscope அப்படி சொன்னால் கூட்டு நுண்ணோக்கி சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தா நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பற்றி பார்த்தோம். அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அவருடைய ஒர்க்கிங் எப்படிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பற்றி பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு see the tiny object. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்தா சின்ன சின்ன பொருட்களை நல்லா பெருசு பண்ணி பார்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இட் இஸ் பெட்டர் மேக்னிஃபிகேஷன் பவர் தென் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கிறத விட அதிகமான அளவு உருப்பெருக்கும் திறன் அதிகமாக இருக்கிறது தான் இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். உருப்பெருக்கும் திறன் அப்படி சொன்னால் நம்ம வைக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட இமேஜை நல்லா பெருசு பண்ணி காட்டக்கூடியதான் அந்த மேக்னிஃபிகேஷன் பவர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் microscope can be increased by decreasing the focal length of the lens used. இதே போல் நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து பார்த்தோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து பார்த்தோம்னா அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை டிக்ரீஸ் பண்ணுறது மூலியமாகவோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாகவோ அவருடைய மேக்னிஃபிகேஷன் பவரை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணுறோம். அதை டிக்ரீஸ் பண்ணலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மேக்னிஃபிகேஷன் பவர் உருப்பெருக்கும் திறன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். டியூ டு த கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிட்டேஷன் the focal length of the lens cannot be decreased beyond certain limit. அதே போல் டியூ டு த கன்ஸ்ட்ரக்ஷனல் லிமிட்டேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லென்ஸை உருவாக்குறோம் இல்லையா, லென்ஸை உருவாக்கும் போது அதில் வந்து பார்த்தா யூஸ் பண்ணக்கூடிய ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தா ஒரு லிமிட்டில் தான் உருவாக்க முடியும். அது அதிகமான அளவுக்கு நம்ம உண்டாக்க முடியாது. ஸோ அதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தா ஒவ்வொரு லென்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அதிகமான அளவுக்கு ஃபோக்கல் லென்த் இருக்காது. ஆனால் ஒரு சில பொருட்களுடைய பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய ஃபோக்கல் லென்த் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? அப்போது இந்த குறைபாட்டை சரி பண்ணணும் அப்படின்னா திஸ் ப்ராப்ளம் can be solved by using two separate biconvex lenses. அதே போல் இந்த குறைபாட்டை நம்ம சரி செய்யணும்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணுறோம், செப்பரேட்டாக ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸை எடுத்துக்கிறோம். பைகான்வெக்ஸ் லென்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு குவி லென்ஸை பயன்படுத்தும் போது என்னுடைய குறைபாட்டை நம்மளால் சரி செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி சொன்னால் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கன்சிஸ்ட் ஆஃப் டூ கான்வெக்ஸ் லென்சஸ். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமான லென்ஸை பயன்படுத்திருக்கோம். அது கான்வெக்ஸ் லென்ஸ் தான். அந்த கான்வெக்ஸ் லென்ஸை ரெண்டு லென்ஸை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். த லென்ஸ் வித் த ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இஸ் பிளேஸ்ட் நியர் த ஆப்ஜெக்ட். இப்போது அதில் ஒரு லென்ஸை வந்து பார்த்து சொன்னால் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய குவிய தொலைவு கொண்ட ஒரு லென்ஸை பயன்படுத்துகிறோம். அது எந்த இடத்துல வைக்கிறோம் சொன்னால் நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வைக்கிறோம். அண்ட் இஸ் கால்ட் ஆஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஆர் ஆப்ஜெக்டிவ் பீஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னா பொருள் அருகு லென்ஸ், பொருளுக்கு அருகில் உள்ள லென்ஸ் தான் நம்ம பொருள் அருகு லென்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா பொருள் அருகு வில்லை அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். த லென்ஸ் வித் லார்ஜர் ஃபோக்கல் லென்த் அண்ட் லார்ஜர் அப்பேச்சர் பிளேஸ்ட் நியர் த அப்சர்வர் ஐ இஸ் கால்ட் அஸ் ஐ லென்ஸ் ஆர் ஐ பீசஸ். அதே போல் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த லென்ஸ் வழி நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு லென்ஸ் வைப்போம். அதை நம்ம என்ன சொல்லணும்னா கண்ணருகு லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த கண்ணருகு லென்ஸ் வந்து பார்த்தோம்னா அதோடைய ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கும், அதோடைய குவியத்தூரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே போலுடைய விட்டம் வந்து பார்த்தா அப்பேச்சர் வந்து பார்த்தா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ரெண்டு லென்ஸை பயன்படுத்தும். அந்த ரெண்டு லென்ஸில் ஒரு லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் அருகு லென்ஸ், பொருளுக்கு அருகில் இருக்கக்கூடிய லென்ஸ் பொருள் அருகு லென்ஸ், கண்ணுக்கு அருகில் இருக்கிறது கண் அருகு லென்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அதே போல் பொருள் அருகு லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கும். அதே போல் கண்ணருகு லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். போத் த லென்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் த நேரோ டியூப் வித் அட்ஜஸ்டபிள் ப்ரொவிஷன். அதே போல் பார்த்தா இந்த ரெண்டு லென்ஸுமே ஒரு டியூபுக்குள்ளே என்ன பண்ணணும், நேராக பொருத்தப்பட்டிருக்கும். அது ஒன்று ஒன்றுனா அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி முன்ன பின்ன தள்ளுற மாதிரி ரெண்டு லென்ஸையும் நம்ம வச்சுருப்போம் சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒர்க்கிங். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் த ஆப்ஜெக்ட் ஏபி இஸ் பிளேஸ்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இப்போ அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பொருள் இருக்கு இல்லையா, ஏபின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இருக்க லென்ஸுக்கு அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை விட அதிகமான டிஸ்டன்ஸில் வைக்கிறோம். அதாவது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பொருள் அருகு லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு பக்கத்தில் அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை விட அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பொருளை நம்ம வைக்கிறோம். எ ரியல் இன்வெர்டட் அண்டு மேக்னிஃபைடு இமேஜ் இஸ் ஃபார்ம்டு. இப்போ அப்படி வைக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா ரியல் அண்டு இன்வெர்டட் மேக்னிஃபைடு இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பெரிய தலைகீழான மெய்பிம்பம் உருவாகும். ஓகே. அட் த அதர்
அட் த அதர் சைடு ஆஃப் த அப்ஜெக்டிவ் லென்ஸ். அதே போல் அந்த இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே இருக்கு சொன்னால் அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு ஆப்போசிட் சைடு அதர் பின்னாடி இருக்கக்கூடிய சைடில் வந்து பார்த்தா ஃபார்ம் ஆகும். திஸ் இமேஜ் பிஹேவ் அஸ் த ஆப்ஜெக்டிவ் ஃபார் த ஹை லென்ஸ். இந்த இமேஜ் வந்து பார்த்தா சொன்னால் இந்த ஹை லென்ஸுக்கு வந்து பார்த்தா ஆப்ஜெக்டாக செயல்படும். த பொசிஷன் ஆஃப் த ஹை லென்ஸ் இஸ் adjusted such a way that the image a dash b dash falls within the principal focus of the eye piece. அதே போல் இந்த ஐ பீஸ் இருக்கு இல்லையா, ஹை லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹை லென்ஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்ற ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணும். இந்த இமேஜ் வந்து பார்த்து சொன்னால் இந்த ஹை லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக செயல்படும். திஸ் ஐ பீஸ் ஃபார்ம் ஏ விர்ச்சுவல் என்லார்ஜ் அண்ட் எரெக்ட் இமேஜ். இந்த ஹை லென்ஸ் மேலே படும் இல்லையா, இந்த ஆப்ஜெக்டாக செயல்படும் இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லென்ஸ் மேலே பட்டு அது என்ன பண்ண சொன்னால் விர்ச்சுவல் என்லார்ஜ் அண்ட் எரெக்ட் இமேஜை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அளவில் மிகப்பெரிய நேரான மாய பிம்பத்தை உருவாக்கும். அதுதான் ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் அப்படி சொல்கிறோம். அதே போல் ஆன் த சேம் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அதே போல் ஆப்ஜெக்ட் எந்த பார்க்குறதோ அதே பக்கத்தில் இது என்ன பண்ணும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஹஸ் 50 to 200 times more magnification power than the simple microscope. அதே போல் இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட 50 முதல் 200% வரைக்கும் என்ன பண்ணுமா இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பெருசு பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை திரும்ப நான் சொல்கிறேன், அது ஒர்க்கிங் எப்படி இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம 2 லென்ஸை எடுத்துக்கிறோம். அதில் ஒரு லென்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், பொருள் அருகு லென்ஸ் சொல்லுவோம், இன்னொன்று ஹை லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போது இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே இருக்கிறோம், ஏபி அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு பக்கத்தில் அதோட பிரின்சிபல் ஃபோக்கஸில் அப்படியே ஃபோக்கல் லென்த்தை விட அதிகமான டிஸ்டன்ஸில் இந்த ஆப்ஜெக்டை வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது அது என்ன பண்ண சொன்னால் நமக்கு ஒரு ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்ற ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, இந்த இமேஜ் வந்து பார்த்தி சொன்னால் இந்த ஐ லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக செயல்படும். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தா இமேஜ், ஆனால் இது ஐ லென்ஸுக்கு என்ன இருக்குன்னா ஆப்ஜெக்டாக செயல்படும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஐ லென்ஸ் மேலே பட்டு நமக்கு ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் அப்படின்ற ஒரு மேக்னிஃபையான ஒரு மிகப்பெரிய அளவிலான என்ன பண்ணும் பிம்பத்தை நமக்கு தோற்றுவிக்கும். இதை வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படி சொல்லி நகரும் தொலைநோக்கியில் நகரும் நுண்ணோக்கி அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். A traveling microscope is one of the best instrument for measuring very small length with high degree of accuracy at the order of 0.01 millimeter. அதாவது நகரும் நுண்ணோக்கி அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டருடைய அளவில் இருக்கக்கூடிய எல்லா தொலைவுகளுமே மிக துல்லியமாக அளக்கக்கூடிய ஒரு சிறந்த கருவி அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்து சொன்னால் இட் ஒர்க் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர். இது வந்து பார்த்தா வெர்னியர் ஸ்கேல் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த வெர்னியர் ஸ்கேலோட மிகச்சிறிய அளவு பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர் அந்த அளவுக்கு இது செயல்படும். அப்போ இது எதுவும் பேஸ் பண்ணி எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி செயல்படுது சொன்னால் வெர்னியர் உடைய பிரின்சிபலை பேஸ் பண்ணி செயல்படுது. இட்ஸ் லீஸ்ட் கவுண்ட் இஸ் 0.01 மில்லிமீட்டர். இதோடைய மிகச்சிற்றளவு அதாவது மிக மிக சிறிய மீச்சிற்றளவு எவ்வளோ கேட்டால் 0.01 மில்லிமீட்டர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். எதுக்காக சொன்னால் 0.01 மில்லிமீட்டர் இருக்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அந்த மாதிரியான பொருட்களுடைய தொலைவுகளை மிக சரியான அளக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, தேங்க்யூ.